வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஸ்விம் பண்ணுறப்போ ஏன் கூகுள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே காண்டாக்ட் லென்சஸ், லேசர் டெக்னாலஜி, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸ் எல்லாமே லேண்ட் சர்ஃபேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்டர் வாட்டர்னு போனாலே கூகுள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். பொதுவாகவே லேண்டாக இருந்தாலும் சரி, வாட்டராக இருந்தாலும் சரி, லைட்டை பெண்ட் பண்ணி தான் இமேஜ் பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. இந்த பிரச்சனை நிலப்பரப்பை பொறுத்தவரையும் எந்த பாதிப்புமே இல்லாமல் நடக்கும். ஆனால் தண்ணீரில் போகிறப்ப இதோட செயல்பாடுகள் மாறுபடுது. நம்ம ஸ்கூல்ல கண்ணோட 3 முக்கியமான பகுதிகள் பத்தி படிச்சிருப்போம். கார்னியா அப்படின்றது தெளிவா ஒரு இமேஜை பார்க்கறதுக்காக பயன்படுது. அடுத்து லென்ஸ், இது இமேஜை ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்து ரெட்டினா, இமேஜை பிரெயின்ல ஸ்டோர் பண்ணுது. இந்த 3 முக்கிய பகுதிகள் தான் நம்ம தெளிவா ஒரு இமேஜை பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. நம்மளோட நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கார்னியாவும் லென்ஸும் ஒன்னோட ஒன்று டிபெண்ட் பண்ணி இல்லாம அதோட பணியை சிறப்பாக செய்யுது. ஆனா நம்மளோட அண்டர் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கார்னியா செயல்பட முடியாத காரணத்தால நம்மளோட லென்ஸ் தான் ஃபோக்கஸிங் வேலையை பண்ணுது. நம்மளோட தண்ணீரில் வாழக்கூடிய பல வகையான விலங்குகளும் தெளிவாக பார்க்க முடியும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோட லென்ஸை பொறுத்த வரைக்கும் அது பயோ கான்வெக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஸ்பெரிக்கலாக இருக்கிறதால அதால் தண்ணீர்லையும் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் இதுவே ஒரு ஃபிஷ்ஷை நிலத்தில் விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அதோட கண் பார்வை போயிடும். இதுலேயே சீல்ஸ், பென்குயின் போன்றவற்றுக்கு நீர், நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே கண் பார்வை தெரியும். இதுக்காக தான் கூகுள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது தண்ணீர்ல பார்வை தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூகுள்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த கூகுள்ஸ் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, இது கார்னியாக்கும் தண்ணீருக்கும் இடையில ஒரு ஏர் லேயர் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. இதனால நம்மளோட கண் அமைப்பு சீராகி நம்ம நார்மலா பார்க்கறது மாதிரியே கீழே நீர்லையும் பார்க்க முடியும். இதுதான் இந்த கூகுள்ஸோட யூஸ். ஏன்னா நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஸ்விம் பண்றப்போ ஏன் கூகுள்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தம் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.